தீர்ப்பிடப்படுகிறார். உண்மை தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. சுயநலமே மேலோங்கி நிற்கிறது. என்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது எப்போதும் நீதியானதில்லை. ஜெபம். இறைவா, என் மேல் மனம் இறங்கும். சிலுவை சுமத்திய என்னை மன்னித்தருளும். இயேசு சிலுவை சுமக்கிறார். தண்டனைகளை நீதிமான்களுக்கு தந்துவிட்டு எவராலும் நிம்மதியாக உறங்கிவிட முடியாது. சுமக்கிறார்கள் என்பதற்காக அதிகப்படியான சுமைகளை கொடுப்பது குற்றமே. ஜெபம். இறைவா, தண்டனையை ஏற்காது தப்பித்த குற்றத்திற்காக மனம் வருந்துகிறேன். மன்னிப்பாயா இறைவா? இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். தவறுதல் இயல்பு, தடுமாற்றம் அடைவது இயல்பு. ஆனால் மீண்டும் எழுவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை முழுமையாக பயன்படுத்த தவறக்கூடாது. ஜெபம். இறைவா, என் பாவங்களால் உம்மை சிலுவை சுமக்க வைத்த என்னை மன்னித்தருளும். இயேசு தனது தாயை சந்திக்கிறார். பெற்றவர்களுக்கு பிள்ளையாய் வாழ்வதை விட பெரிய பேறு வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர்களை வேதனைப்படுத்தி வாழ்வதை தவிர்த்தல் வேண்டும். ஜெபம். இறைவா, உமது பிள்ளையாய் நான் வாழ வரம் தாருமே. சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். உயிர் கொடுத்து உதவி செய்தாரை வாழும் காலமெல்லாம் போற்ற வேண்டும். உதவி பெறுவதை வியாபாரமாக மாற்றுதல் மன்னிக்க முடியாத குற்றமே. ஜெபம். இறைவா, வாழ்வை கொடுத்த உமக்கு என் வாழ்வையே பரிசாக தந்திருட வரம் தாரும். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். என் நிலை வரினும் வாழ்வில் உடனிருப்பவரை உதறி தள்ளக்கூடாது. ஆறுதல் தந்தவரை அவளையாய் தவிக்க விடுதல் தண்டனைக்குரியது. ஜெபம். இறைவா, ஆறுதல் தரும் வாழ்வை எனக்கு தாரும். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். தட்டு தடுமாறி வாழ்வில் முன்னேறி வருபவரை தள்ளிவிடுவதோ அல்லது கடும் சொற்களால் நம்பிக்கை குலைப்பதோ கூடாது. ஜெபம். இறைவா, ஆதரவற்ற மனிதருக்கு துணையாக வந்து கைதூக்கிவிடும் வரம் தாரும்.
இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார். சந்திப்புகள் வாழ்வில் ஏராளம். அவையெல்லாம் நம்மை ஆற்றல் படுத்துபவையாக இருந்தால் நலமே, இல்லையேல் அவற்றிலிருந்து விலகி விடுதல் வரமே. ஜெபம். இறைவா, எம்மை தேடி வருவோரை காத்திருக்க விடாது சந்திக்க வரம் தாரும். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். பட்ட இடத்திலேயே படும், சுட்ட இடத்திலேயே சுடும். பின் ஏன் இந்த சூழ்நிலைக்கு நாம் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டும்? விலகி நிற்பதுதானே அறிவார்ந்த செயல்பாடு, ஆனால் மனித தன்மையோடு வாழ்வதில் அல்ல. ஜெபம். இறைவா, எத்தனை இடர் வரினும் உமது அன்பை பிறரோடு பகிர்ந்திட வரம் தாரும். இயேசுவின் உடைகளை களைகிறார்கள். மானம் இழப்பது அவமானம். அதற்கு காரணமாயிருப்பவர்கள் வாழ்வதற்கு அர்த்தமற்றவர்கள். ஆடையாய் பிறர் மானம் காத்தல் பெரும் கொடை. ஜெபம். இறைவா, பிறர் மானம் காக்க என்னை கருவியாக்கும் வரம் தாரும். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். வாழ்கிற போது ஆணிகளால் அறையப்படுகிற பெரும் துன்பம் யாருக்கும் வேண்டாம். நாம் எப்போதும் அத்துன்பம் தர வேண்டாம். ஜெபம். இறைவா, எவருக்கும் ஆணியாய் மாறும் வாழ்வை தொலைக்க வரம் தாரும். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறப்பதற்காகத்தான் பிறக்கிறோம். ஆனால் எதற்காக இறக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. பிறர் வாழ நாம் இறந்தால் அந்த இறப்போ அர்த்தம் பெறுகிறது. ஜெபம். இறைவா, யாரேனும் வாழ நான் சாகும் வரம் தாரும். இயேசுவின் உடலை மாதா தனது மடியில் தாங்குகிறார். அமைதியில் பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் உரிமை போரில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அடக்கம் செய்கிறார்கள். ஜெபம். இறைவா, எல்லாரும் வாழ்வதற்காக நான் போராட வரம் தாரும். இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். மரணம் வாழ்விற்கு அர்த்தம் தருகிறது. அடக்கம் வாழ்ந்ததன் அர்த்தத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கிறது. மரணமே மனித வாழ்வின் மிக பெரும் பரிசு, பெறுவதே தெரியாத ஒரு பரிசு. ஜெபம். இறைவா, மன நிறைவோடு மரணிக்கும் வரம் தாரும்.